வணக்கம். தடத்தின் மதிய நேர செய்திகளுடன் இணைந்திருக்கிறீர்கள். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். இடியுடன் கூடிய கனமழை, மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. கடன் செலுத்த முடியாமல் தவிப்பவர்களுக்கு நிதி அமைச்சின் நற்செய்தி. மின்சார கட்டணம் தொடர்பில் இறுதி தீர்மானம். சப்ரகமுவ மற்றும் மேற்கு மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் பிற்பகல் அல்லது இரவில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. இதன் அடிப்படையில் நாளை முதல் கிழக்கு, வடக்கு, வடமத்திய மற்றும் மத்திய மாகாணங்களில் மழை நிலைமை தற்காலிகமாக அதிகரிக்கும் எனவும், ஊவா மாகாணத்திலும் மாத்தளை மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு கிழக்கு, வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் பலத்த மழை பெய்யக்கூடும் எனவும், மத்திய மலைநாட்டின் கிழக்கு சரிவுகளிலும் வடக்கு, வடமத்திய, கிழக்கு, வடமேற்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணிக்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வரை வேகமான காற்று வீசக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு சப்ரகமுவ, மத்திய மாகாணம், காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களில் சில இடங்களில் காலை வேளையில் மூடுபனியுடன் கூடிய வானிலை எதிர்பார்க்கப்படலாம் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் எனவும், மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கடன்களை திருப்பிச் செலுத்த முடியாமல் சிரமங்களை எதிர்கொள்ளும் சிறு மற்றும் நடுத்தர பெரிய அளவிலான தொழில் முனைவோருக்கு நிவாரணம் வழங்குவதற்காக அரசாங்கம் ஒரு நிவாரண பொதியை அறிமுகப்படுத்தியுள்ளது. சிறு மற்றும் நடுத்தர தொழில் முனைவோர் மார்ச் 31 அல்லது அதற்கு முன்னர் தொடர்புடைய வங்கிகளுக்கு சென்று தங்களுக்கு கிடைக்கும் நிவாரணம் குறித்து கலந்துரையாடலாம் என்று நிதி அமைச்சு கூறியுள்ளது. டிசம்பர் 15, 2024 நிலவரப்படி நிலுவையில் உள்ள மொத்த கடன் தொகையின் அடிப்படையில் 3 பிரிவுகளின் கீழ் சிறு மற்றும் நடுத்தர தொழில் முனைவோருக்கு சிறப்பு நிவாரணம் வழங்கப்படும் என்றும் அமைச்சு தெரிவித்துள்ளது. அதன்படி ரூபாய் 25 மில்லியன் குறைவான கடன்களை பெறுவர்களுக்கு 12 மாத கால அவகாசமும், ரூபாய் 25 மில்லியன் முதல் ரூபாய் 50 மில்லியன் வரையிலான கடன்களுக்கு 9 மாத கால அவகாசமும், 50 மில்லியனுக்கும் அதிகமான கடன்களை 6 மாத கால அவகாசம் வழங்கப்படும் என்று நிதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேலும் செலுத்த வேண்டிய மொத்த மூலதன தொகையின் அடிப்படையில் சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கான செலுத்தப்படாத வட்டியை 65% முதல் 40% போன்றவற்றால் குறைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. அத்தோடு இந்த தொழில் முனைவோருக்கு மூலதன கடன்களை வழங்குதல் மற்றும் பாதகமான கடன் நிலைமைகளுக்கு நிவாரணம் உள்ளிட்ட பல சலுகைகள் வழங்கப்படும் என்று நிதி அமைச்சகம் மேலும் வலியுறுத்தியுள்ளது. இந்நிலையில் நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் சிறு மற்றும் நடுத்தர தொழில் முனைவோர் 50%க்கும் அதிகமாக பங்களிப்பதாக நிதி அமைச்சகம் மேலும் தெரிவித்துள்ளது. மின்சார கட்டணம் திருத்தம் தொடர்பான இறுதி அறிக்கையை இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு இன்று வெளியிட உள்ளது. அடுத்த 6 மாதங்களுக்கு எவ்வித திருத்தமும் இல்லாமல் மின்சார கட்டணங்கள் அப்படியே பராமரிக்கப்பட வேண்டும் என்ற யோசனையை இலங்கை மின்சார சபை சமர்ப்பித்தது. இருப்பினும் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு இதற்கு எதிர்மறையான முன்மொழிவை சமர்ப்பித்தது. அதன்படி அந்த முன்மொழிவுகளை கருத்தில் கொண்டு மின்சார கட்டண திருத்தம் தொடர்பாக 9 மாகாணங்களையும் உள்ளடக்கிய பொதுமக்கள் ஆலோசனை செயல்முறை கடந்த வருடம் டிசம்பர் 14 தொடங்கி ஜனவரி 10 முடிவடைந்துள்ளது. குறித்த அமர்வுகளின் போது சுமார் 400 நபர்கள் முன்மொழிவுகளை சமர்ப்பித்ததாக இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. பொதுமக்களால் சமர்ப்பிக்கப்பட்ட முன்மொழிவுகளை பரிசீலித்த போது மின்சார கட்டணத்தை சுமார் 20% குறைக்க வேண்டும் என்பது தெரிய வந்துள்ளது. அதன்படி அந்த திட்டங்கள் அனைத்தையும் ஆய்வு செய்த பிறகு மின்சார கட்டணங்களில் திருத்தம் செய்யப்பட வேண்டுமா இல்லையா, அல்லது கட்டண திருத்தம் இருந்தால் அது எத்தனை சதவீதமாக இருக்கும், பரிந்துரைகள் அடங்கிய அறிக்கையை நாளை வெளியிட திட்டமிட்டுள்ளதாக இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு மேலும் தெரிவித்துள்ளது.
இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் FM.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.